வணக்கம் சொந்தங்களே. இந்த ரோடு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நெல்லூர் டு தர்மபுரிக்கு ஆயிட்டு இருக்கிற ஒரு புது ரோடு. இது பழைய NH ஹைவே. ஸோ இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்குது, NH 844. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்மபுரி வரைக்கும் போயிடலாம், டிராபிக்கே இல்லாம போயிடலாம். இந்த பக்கம் ஒசூர், கிருஷ்ணகிரி இது எதுவுமே இல்லாம நாம தனியா வந்துட்டு போயிடலாம். பாருங்க, வேலை நடந்துட்டே இருக்கு. இப்போ இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வழியா போகக்கூடிய யாருமே சிரமப்பட தேவையிட்டவே போயிடலாம். கிருஷ்ணகிரி போறவங்க மட்டும், சென்னை இந்த மாதிரி போறவங்க மட்டும் தான் இந்த ஹைவேல போக வேண்டியதா இருக்கும். இங்கதான் பெரிய பிரிட்ஜ் ஒன்று வருது. ஸோ இந்த இடத்துல தான் முடியுது, ஆரம்பமும் இதுதான். இங்க இருந்து டைரக்டாவே நமக்கு தர்மபுரிக்கு ஸ்ட்ரைட்டா போல. சென்டர்ல வந்து இடையில 2 டோல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ அந்த 2 டோல் எந்தெந்த இடத்துல வருதுன்றது சில பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அதில் பாருங்க. நான் இன்னும் அந்த பக்கம் போகல. ஸோ நல்லா டெவலப்டா இருக்கு இங்க ஏரியா. இப்போ பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு ரோடு. ஸோ எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க, வேலை நடந்துட்டு இருக்குது ஃபாஸ்டா. எல்லாமே மண்ணை கூட்டி ஹைட்டா ஏத்திட்டு இந்த பக்கம் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங் எல்லாம் உடைக்க போறாங்க, உடைச்சிட்டு ஃபுல்லாவே இந்த இடத்துல பிரிட்ஜா வரப்போகுது நிறையா. எல்லாமே இடக்கிற இடம் தான், ஃபுல்லாவே கிளியர் பண்ணிட்டு பிரிட்ஜ் வந்துடும். ஸோ இனிமேல் போகிறவங்க வந்துட்டு இன்னொரு 1.5 வருஷத்துல வந்து நிம்மதியாக போகலாம். இப்போ ஏற்கனவே வந்து டிராஃபிக் நிறைய ஆகிட்டு இருக்கு. அத்திப்பள்ளி இந்த பக்கம் கெஸ்ட் லைன் இது எல்லாமே, அதனால வந்து அதை தவிர்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு போகணுமா இருக்கும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியாக போகலாம், டிராஃபிக் ரொம்பவே குறையும்.